படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா சார்? ஏன் சார்? ஆ சரிங்க சார். சரி. ஏன் சார்? இல்லை படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். சரிங்க சார். சரி. ம் ம் கண்டிப்பாக எழுதுங்க சார். என்ன மாதிரி சார்? சொல்லுங்கள், என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். ஏன் சார் உள்ள எல்லாமே ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு எல்லாமே. ஏன் அழைப்பு இல்லை சார்? இல்லை எல்லோரும் வர ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எல்லாருமே வந்து உள்ளே பார்த்தாங்களே சார். ஆ ஏன் டேரக்டர் சார் என்ன சார் தேவை? என்ன திரும்ப ஷோ பண்ணணுமா சார்? ஆ இல்லை இன்னொரு ஷோ இருக்குது சார், அதில் பாருங்கள் எல்லாருமே. பார்க்காதவங்க இன்னொரு ஷோ. இல்லை என்ன தவறு? கண்டிப்பாக. ஐயா இதில் குறுக்க மன்னிக்க வேண்டும், குறுக்க பேசுறது மன்னிக்க வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அண்ணன் எல்லாரும் எனக்கு வரணும்னு தான் ஆசை. அப்படி தான் என்னோட யாரும் குறுக்க நிற்கலைங்க. இல்லை நானும் குறுக்க நிற்கல. என்னோட மேனேஜர் இல்லை சார், அடுத்த இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அதுக்கான கூட்டம் வெளில இருந்தாங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கலாமே சார். இந்த படம் உங்களுக்காக தான் சார். இல்லை சார், இந்த படம் உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எங்களோட படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுலான்னு சார் இருக்குது. மீண்டும் ஒரு ஷோ போட்டு உங்களை சந்திக்கிறேன் திருப்பி. நான் தவறு சார் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் திரும்ப இன்னொரு ஷோ கூட போடுறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு எங்களை பெருசாக கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போவுமே நாங்கள் ப்ரெஸ் மீடியா தான் நம்பி இருக்கிறோம். இல்லை என்ன தடை இருக்கோ அதை நாங்கள் திருத்திக்கிறோம் சார், அவ்வளோதானே. நீங்கள் என்ன தடைன்னு சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். மீண்டும் இன்னொரு தடவை உங்களுக்கு படம் போடுறோம். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைங்க ஒரே விஷயம் கேட்டிங்கன்னா, நான் அவங்க இவங்கன்ற நண்பர்கள் அண்ணன்லாம் வந்து செலக்டாக ஒரு விஷயம் கூப்பிட முடியாது. நான் ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சேன். மன்னிக்க வேண்டாம். மீண்டும் சார் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த படம் இன்னொரு முறை கூட போடுவோம். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் கண்டிப்பாக ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குதையா மன்னிச்சுக்கோங்க. இல்லை சார், நீங்களாம் பார்க்கறது தான் படம் போட்டோம். நீங்கள் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாங்கள் எல்லாம் புதுசாக ஒரு டீம் செஞ்சுருக்கோம். குரு வந்து இந்த படம் நல்லா தயார் பண்ணியிருக்காரு, என்னுடைய மச்சான் அவர். இந்த படத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும், மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் சார் வந்து இதில் ஒரு கிட்டத்தட்ட 5-6 பாடல்கள் இருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாமே ஒரு அருமையான நல்ல பாடல்கள். என் பொண்ணு நீங்கள் நடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பு. ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. அது மாதிரி பையனும் சரி. நீங்கள் இவங்க 2 பேருக்கும் அடுத்த லெவல் இங்கே இருக்கார் வாங்க. நீங்கள் அவரோட ஹைட்டாக இருக்கார். ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் உருவாக்கி தரணுங்கிற உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு சார் வந்து இந்த படம் இயக்கியிருக்காரு. பருத்தி உண்மையில் 1980 ஒரு 70-75க்கு போன மாதிரி இருக்குது. அதோட கேமராமேன் சரி, எடிட்டர், டீம், நடித்த சிவாவும் சரி, மதியும் சரி, எல்லாருமே அப்பா கதாபாத்திரம் நடிச்சு எல்லாருமே கரெக்டான கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீடியோக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு பேரலாக ஒரு ஜோடி இருந்துச்சு, உண்மையான காதலாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நட்பாக கொண்டு போனாங்க. ஒருவேளை இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போவோம்னு தெரியல. ஆக்சுவலாக உண்மையில வந்து கிளைமேக்ஸ் வந்து சோக்கிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. உண்மையில நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படம் கண்ட போய் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் மீடியா போய் தயவுசெய்து நீங்கள் சேர்த்துருப்பீங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் தியேட்டருக்கு வரும். நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து நல்ல வார்த்தைகள் வச்சு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்க. பயில்வான் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த படமாக இருந்தாலும் இந்த கெஸ்ட்டு யார் வராங்க, யார் வச்சு ப்ரமோட் பண்ணலாம்,
எப்படி வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அடிக்கலான்ற ஒரு விஷயம் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. உண்மையாலே சில படங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தை ஒரு கண்டென்ட்டாக வச்சு புஷ் பண்ணுங்கள். நல்ல படம், காணாமல் போயிடக்கூடாது. சந்தோஷமாக இந்த படம் தியேட்டருக்கு வந்து 25ஆம் தேதி பிளான் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணவங்களும் சரி, நடித்த எல்லாருக்குமே சரி, இந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படம் கண்டிப்பாக வந்து சேருன்றத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இதே ப்ரொடக்ஷன், இதே டைரக்டரை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணுன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. வாய்ப்பளித்துக்கு நன்றி. நடித்த சிவாவும் சரி, மதிக்கும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக. மேலும் மேலும் தொடருங்க உங்கள் பயணம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரும் பிக் பாஸ் பற்றி கேட்டிங்களா? யார் அது? என்ன கேள்வி அது? தாடி பற்றியா? அண்ணே வாங்கண்ணே. இல்லை நீங்கள் கேள்வி கேட்டு சொல்லுங்கள். என்ன கேட்டீங்க? நான் கேட்கல. அதனால் தாடி எடுத்துட்டேண்ணா. அண்ணே இல்லை அது இல்லை, உள்ள டாஸ்க் நடந்துச்சு எனக்கு, ஒரு பிரின்சிபல் டாஸ்க்கு, அதனால் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க முடி வெட்டிட்டு உள்ளே வரணும்னு சொன்னாங்க. பட் நான் படத்தோட கெட்டப்பில் நான் வந்திருக்கேன். அதனால் அந்த கெட்டப்பில் உள்ளே வந்தது தான், வரணும்னு கிடையாது. நான் சொன்னேன், அங்கேயே சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு. பொண்டாட்டி ஊரில் எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? அப்படியா? இவ்வளோ போனேண்ணே, எல்லாம் இறக்கிட்டேன். ஹாப்பி தான். போகும்போதே தாடியோடு தானே பிரிந்தீங்க? ஹாப்பி தான். என்னண்ணா? இல்லைண்ணா, பிக் பாஸை சோறு போடுறது கிடையாதுண்ணா. உள்ளே வந்து சமைக்கணும்ல, எல்லாம் சண்டைகள் அதிகமாக இருக்கு. நம்மளே சமைக்கிறது தானே.